அப்கிரேட் பார்க்க போகிறோம். 8040 டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் 844 நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். 44 ஓகே தானே? இப்போ 8444 நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். 8040 டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வேணா இதை இக்னோர் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாலர் தான் பண்ணுறோம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போகிறேன். சாரி, டபுள் கிளிக் பண்ணாவே ஓட ஆரம்பிச்சிருது, இன்ஸ்டால் ஆரம்பிச்சிருது. அங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். 80 சாரி, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இதை நான் கிளிக் பண்ணி விட்டுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். 8040 இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒரு டேபிள், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் அப்கிரேட் பண்ண போகிறோம். எஸ், MySQL இன்ஸ்டாலர் போயிட்டு இருக்கு. Finding all installed packages. Oracle, Java, and MySQL are registered trademarks of Oracle and or its affiliates. Other names may be trademarks of their respective owners. இது வந்து ஆரக்கிளோட ப்ராடக்ட் தான் MySQL. அங்க பாருங்க, ஆரக்கிள். MySQLோட கம்பெனி யாருன்னா ஆரக்கிள் தான். இதான் நான் ஓப்பன் பண்ணது. இந்த வந்துச்சு பாருங்க. நான் இன்ஸ்டால் பண்ணவா? 8040. வேற ஏதாவது எனக்கு வேணும்னா, ஒர்க் பெஞ்ச் வேணும்னா அதையும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்குதான், ஏதோ வேற வெர்ஷன். இங்க பாருங்க, 8046 மைக்ரோ ஒர்க் பெஞ்சே இருக்குன்னு சொல்லுது பாருங்க. அதனால விட மாட்டேது. அது மாதிரி ஷெல் இன்ஸ்டால் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு இந்த ரைட் ஆரோக்குள்ள அதை அமுக்குனீங்கன்னா இங்கிட்டு ஓடிடும். இது இப்ப பாருங்க, இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ரைட் ஆரோ கிரீன் இருக்குல்ல, இப்படி கிளிக் பண்ணோம்னா இங்கிட்டு வந்துச்சு பாருங்க. இப்ப நான் சூஸ் பண்ணிட்ட தவறுதலா திருப்பி இங்கிட்டு கொண்டு போனா எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிட்டு இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கிட்டு ஓடிடும். தெரியுதா? அவ்வளோ, இப்படி மாத்திக்க வேண்டியதான் நீங்க என்ன வேணுமோ. அடுத்தது இப்ப நான் நெக்ஸ்ட் போறேன். சொல்லுது பாருங்க, 8040 தான் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க, ரெடியா அப்படின்னு கேக்குது. எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா ரெடி. ரெடி தானே? எக்ஸிக்யூட். இதை வந்து இன்ஸ்டாலேஷன் கிளாஸ்லயே பார்த்துருப்போம், இல்லைன்னா அந்த ரெக்கார்டிங்கை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். இருந்தாலும் இன்னைக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக, ப்ளஸ் வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாததுனால கொஞ்சம் நிறைய பேருக்கு சவாலாகவும் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட், இப்போ கான்ஃபிகர் பண்றேன். வழக்கமாக டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் தான் கொடுப்போம். டெவலப் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும் அது, ரேம் இதெல்லாம். டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இந்த 3306 என்னால் கொடுக்க முடியல பாருங்க. என்ன சொல்றது பாருங்க, இந்த ஸ்பெசிஃபைடு போர்ட் இஸ் ஆல்ரெடி இன் யூஸ். நாம ஏற்கனவே ஒரு செஷன் ஓட்டுறோம்ல, ஓப்பன் பண்ணியிருந்தானே. ம், கூட்டிட்டு இருக்கு பாருங்க, 8.4.8 வருஷன். இது இது வந்து 3306 ஓடுது. ஓடுது பாருங்க, ஒரு போர்ட்டு பாருங்க, 3306 டிசிபி போர்ட்டா. அதனால என்ன சொல்லுது, 3306 ஒன்று ஓடிட்டு இருக்குப்பா, வேற நம்பர் கொடு அப்படின்னு சொல்லுது. 7 கொடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது அதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டா விட்டுருங்க. நெக்ஸ்ட், இதான் அப்படியே டிஃபால்ட்டா விட்டுருங்க. ஒரு ரூட்டுக்கு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு வழக்கமாக கொடுப்போம், பிஆர் அப்ஸ்கில்ல. அப்ஸ்கில் 2026 இதான் ரூட் பாஸ்வேர்டு.
போயிடுச்சு பாருங்க, பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங். அடுத்து இன்னொரு யூசர், ஒருவேளை அந்த ரூட் யூசர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டிஎம்டி அண்டர் ஸ்கோர் அட்மின், டிஎம்டி டேட்டாபேஸ் மாஸ்டர் இன் தமிழ் அண்டர் ஸ்கோர் அட்மின். பாஸ்வேர்டு வந்து அதே பாஸ்வேர்டு தான் இங்கே கொடுக்குறேன். இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க ஸ்ட்ரென்த். இது வந்து ரோலை பாருங்க, டிபி அட்மின் தான். ஏகப்பட்ட ரோல் இருக்கு பாருங்க. எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னா டிபி அட்மின். பேக்கப்னா ஒரு மினிமம் ரைட்ஸ் மட்டும் இருக்கும், பேக்கப் மட்டும் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு அக்சஸ். டிபி அட்மின். அடுத்து ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு பேர் வரும், விண்டோஸ் சர்வீஸ் நேம் 80. என்ன அக்கௌண்ட்ல ரன் ஆகணும், ஏதாவது ஸ்பெசிஃபிக் யூஸரா இல்லை ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்லேவா? பை டிஃபால்ட் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்றேன். கிராண்ட் எல்லாத்தையும் அக்சஸ் கொடுத்துட்டு அந்த பார்த்துக்கு அப்படின்னு கேட்குது. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சோம். நம்ம போர்ட் என்ன போர்ட்டு? 3307 அதானே? சரி, சர்வீஸ்ல போய் பார்ப்போம். ஏற்கனவே ஒரு சர்வீஸ் தானே பார்த்தோம். 84 MySQL 84 ஏதாவது வருதான்னு பார்ப்போமா? வந்துட்டு இருக்கு பாருங்க, வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஆனா ரன் ஆகல பாருங்க, ஏன்னா அந்த வேலை இன்னும் முடியல. நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த ரன்னிங்ல வந்துட்டான் பாருங்க. எங்க வேலை காசு வந்துச்சாட்டு இருக்கு. முடிஞ்சிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஃபினிஷ். இவ்வளவுதான் MySQL இன்ஸ்டால் பண்றது. முடிச்சாச்சா? இப்ப இன்ஸ்டால் பண்ணதை நம்ம கனெக்ட் பண்ணுமா இல்லையா? எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஐடிஎஸ்கியூஎல் போயிட்டு ஃபைலு, செஷன் மேனேஜர், பேரு மட்டும் மாறும், அதேதான். 3306 பதிலா 3307 ஞாபகம் வச்சுக்கோங்க. upskill at 2026 கரெக்டா? டென் மினிட்ஸ்ல முடிய போகுது, அப்புறம் ரீஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. நான் ஓப்பன் கொடுக்குறேன், படிச்சு பாருங்க. இப்ப இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதோட MySQL சர்வர் இது. இதுல எந்த டிபியுமே சிஸ்டம் இதாக இருக்கு பாருங்க. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, இது எல்லாமே சிஸ்டம் ரிலேட்டடு. நம்ம எந்த யூசருமே கிரியேட் பண்ண பாருங்க டேட்டாபேஸ். இப்போ இதை டூல்ஸ்ல போயிட்டு லான்ச் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா வெர்ஷனை பார்த்துடலாம். தெரியுதா வெர்ஷனு? 8040 MySQL கம்யூனிட்டி சர்வர். தெரியுதா? கிளியரா? அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. மோகன், கிளியரா மோகன்? மோகன் அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லுங்க. போர்ட்ட பாருங்க. நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணி நியூ வெர்ஷனா அது மேலே அப்கிரேட் பண்ணல. எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் மேலே அப்கிரேட் பண்ணல. இருந்த வெர்ஷன் வந்து ரொம்ப லேட்டஸ்ட். அதுக்கப்புறம் வெர்ஷன் என்ன ரிலீஸ் ஆகல. 8.4.8. ஓ, அதனால என்ன அதனால பண்ணலாம், லோயஸ்ட் வெர்ஷன் நம்ம பழைய வெர்ஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக. இது ரொம்ப லேட்டஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இதுவும் இதே மெஷின்ல தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன், 8.0.40ங்கிற ஒரு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் MySQL சர்வரா. லோயஸ்ட் வெர்ஷன். ஓகே. பண்ண போறேன் 40ல இருந்து 44 உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி காமிக்க போறேன். ஓகேவா? ஓகே ஓகே. கிளியர் தானே? இப்ப ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள போய் என்ன பேர் கொடுக்கலாம்? கார்த்திங்கிற பேர்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். உள்ள ஒரு டேபிளும் கிரியேட் பண்ணிக்கோமா? என்ன பேர்ல டேபிள் கிரியேட் பண்ணுவோம்? எம்ப்ளாயி டேபிள் ஸ்டோர்ஸ் எம்ப்ளாயி டீடைல்ஸ். காலம் நேம் என்ன? எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர் தான். இன்னொரு காலம் என்ன? எம்ப்ளாயி நேம். என்ன வேர் கொடுத்துடலாமா? அவ்வளோதான். ஒரு டேபிளும் கிரியேட் பண்ணிட்டேன்.
இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுவரையும் கிளியர் தானே உங்களுக்கு? யாராவது அன்மியூட் பண்ணி பேசுங்க, இல்ல சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபோர்ட் வரும். இதுவரையும் கிளியர் தானே? மெசேஜாவது பண்ணுங்க சாட்ல. யூனாவது மெசேஜ் பண்ணுங்க. யூன்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா நாட் அண்டர்ஸ்டாண்ட்னா இன் யூ. எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் திரும்ப இன்னொரு தடவை. நம்ம இப்ப என்ன பண்ணோம்? நம்மகிட்ட ஏற்கனவே 8.0 8.4.8 அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. அத அதுதான் லேட்டஸ்ட். நான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வெர்ஷன் வராததுனால என்னால அப்கிரேட் செஞ்சு சொல்லி உங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு பழைய வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 8.0.40ங்கிற ஒரு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அப்கிரேட் பண்ணி காமிக்க போறேன். இங்க 8.0.44. ரெடியா? ஓகே, எல்லாருமே அனுப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் தானா? இப்ப அடுத்ததான் நம்ம எங்க போறோம்னா, 8.44 இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த பைனரி வேணுமா இல்லையா? அதுக்கு டவுன்லோட் பண்ணுமா இல்லையா? நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். 44 தெரியுதா? அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போட போறேன். பைனரிங்கிற ஃபோல்டர்ல உள்ள தூக்கி போறேன். இன்ஸ்டால் பண்ணலாமா? அதுக்கு முன்னால டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். நான் ஏன் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம டக்குன்னு ப்ராக்டிக்கல் மாதிரி சொல்லி இது பண்ண போனோம்னா, நிறைய பேருக்கு தியரியா எடுக்கிறப்ப கொஞ்சம் நிறைய சவால் இருக்க மாதிரி புரிய வருது எனக்கு. நம்ம நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு அண்டர்ஸ்டாண்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மாத்தினேன். வழக்கமா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அங்க போவோம். இது நீங்க படிக்க கூட செஞ்சிடலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். சரி, அதுக்காக இப்படி மாத்தினேன் டீச்சிங் ஸ்டைல. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்க்குறேன், எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இது என்ன அப்படின்னா 8.0.40லேருந்து 8.0.44 தான் மாற்ற போறோம். நம்ம வந்து மைஎஸ்கிள் இதில் விண்டோஸ்ல மைஎஸ்கிள் அப்கிரேட் அப்படின்னா என்னன்னா, ஒரு வெர்ஷன்ல இருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு மாத்துறது தான் அப்கிரேட். நம்ம போன் அப்கிரேட் பண்றோம்ல, அதே கதை தான். எதுக்காக? செக்யூரிட்டி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு இது ஏதாவது. மைனர் மைனர் அப்கிரேட் தானே இது? ஆமா ஆமா கரெக்ட். பக் ஏதாவது இருந்துச்சுன்னா Major. அதை ஃபிக்ஸ் பண்ணும். ஏதாவது புது ஃபீச்சர் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் ஆப்ட் ஆயிக்கும். இது எங்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன்ஸ் தான். உங்களோட விஎம்ல பண்ணலாம், உங்களோட லேப்டாப்ல பண்ணலாம், டெவலப்மெண்ட் சர்வர்ல பண்ணலாம், ப்ரொடக்ஷன் சர்வர்ல பண்ணலாம். இது எப்படின்னா கார்த்தி, ஆரக்கிள்ல வேலை செய்றீங்கல்ல கார்த்தி, இப்போ 19 19 பாயிண்ட் ஒரு நம்பர் வருதுல்ல. என்ன? 19 பாயிண்ட் ஆரக்கிள் 19 ஆரக்கிள் ஆமா ஆமா, 19 பாயிண்ட் ஒரு டிஜிட் வருதுல்ல. மைனர் வெர்ஷன் மேஜர் வெர்ஷனா? அது மாதிரி அடுத்தடுத்த வருஷம் நீங்க பேட்ச் போடுறீங்கல்ல, ஆமா. அதே கான்செப்ட் தான். இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல வச்சுதான் நீங்க என்ன வெர்ஷன் கண்டுபிடிக்கலாம். MySQL 5 ஃபைவ் பாயிண்ட்லாம் ரொம்ப கழட்டி வீசிட்டாங்க. ஒரு சில கம்பெனில இருக்கு. இப்போ 8.0 போகுது. இப்போ இந்த எல்டிஎஸ்னு ஒரு வெர்ஷன் வந்துருச்சு. அதுதான் நம்ம அந்த போட்டு வச்சிருக்கோம்ல, சாரி இருக்கு பாருங்க, 8.4.8. இது வந்து எல்டிஎஸ், லாங் டேர்ம் சப்போர்ட்னு ஒன்று விட்டுருக்காங்க MySQL. இது ஏதோ 45ஓட இழுத்து மூடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். 8.0.40 எல்லாரும் இதுக்கு கூடியாந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, எப்பெல்லாம் ஆரக்கிள் செக்யூரிட்டி பேட்ச் ரிலீஸ் பண்ணுதோ அப்போ பண்ணுவோம். எப்பெல்லாம் ஏதாவது பிரச்சனை அஃபெக்ட் பண்ணுது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அப்போ செய்வோம் அப்கிரேடு. இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து பழைய வெர்ஷன்ல ஒர்க் ஆகலை அப்படின்னா, புது வெர்ஷனுக்குள்ள தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா கம்பேட்டிபிலிட்டி அதுக்காக அப்கிரேட் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படின்னா, மெயின்டெனன்ஸ் விண்டோ வாங்கி நைட் டைம்லயோ ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ்லயோ நம்ம வந்து
எண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்பயும் அப்கிரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? என்ன கார்த்தி? எண்ட் ஆஃப் சப்போர்ட். எண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்து MySQL பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் இது. ஒருவேளை என்டர்பிரைஸ் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இது குடியாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். இந்த 8.4.8 ஓ, இருக்குல்ல, ஆமா 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 ஆமா. அப்கிரேட் ஆயிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. ஈவன் நீங்க என்டர்பிரைஸ் எடிஷன் போட்டிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ம். அந்த டைம் முடிஞ்சோன்னு அந்த யூஐன்னு சொல்றோம்ல, ஆமா ஆமா ஆமா. எண்ட் ஆஃப் யூ, எண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் லைஃப் எக்ஸ்பைரியா, அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் எண்ட் லைஃப். ஆஃப் லைஃப் யூஎல்ஆ. யூஎஸ்ங்கிறாங்க, யூஎல்ங்கிறாங்க, யூஇ. ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஒரு டெர்மினாலஜி பெரும்பாலும் யூஐஎல் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஹவு டு வி அப்கிரேட்? எப்படி அப்கிரேட் ஆ. பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக்கப் ஒன்று எடுத்துக்குவோம். நம்ம ஏற்கனவே செஷன் பார்த்துருக்கோம். தெரியாதவங்க அந்த ரெக்கார்டிங்கை போய் ரீவெரிஃபை பண்ணிக்கிங்க எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு. பேக்கப் எடுத்துட்டு ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா அந்த பேக்கப் வச்சு நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக MySQL சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் புது வெர்ஷன் வந்துருச்சான்னு வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ராகுலுங்கிற ஒரு ஸ்மார்ட் டிவி அவர் வந்து ஒரு MySQL சர்வர் 8.0.40 மேனேஜ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ரிலீஸ் நோட்ஸை படிச்சுட்டு இந்த 8.0.44 ஒரு முக்கியமான செக்யூரிட்டி இஷ்யூ எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கணும்னு ஒரு பயப்படலாம் இல்லை. ஒரு மெதுவாக பார்த்துட்டு ஃபுல் பேக்கப் எடுத்துட்டு டிஸ்க்ல இடமெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். அவர் என்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்கிட்ட சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் பிளான் ஷெட்யூல் பண்ணிட்டு என்னைக்கு அப்கிரேட் பண்ண போறேன்னு பக்காவா